கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாங்கள் பல காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகின்றோம், காத்திருக்கின்றோம், கண்ணீரோடு இருக்கின்றோம். ஏன் பதில் தாமதமாக இருக்கின்றது என்று நினைத்து கவலைப்படுகின்றோம். சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் கேட்டு முடிக்கின்ற போது உங்கள் காத்திருப்புக்கான பதில்கள் உங்களை தேடி எவ்வாறு வருகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே இந்த செய்தியை முழுமையாக கேட்க உங்கள் அனைவரையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2026 ஆண்டின் 5வது மாதமாகிய மே மாதத்தின் சிந்தனையினூடாக மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பதில்களுக்காக ஆண்டவருக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். ஒரு மனிதர் தன்னுடைய தோட்டத்திலே ஒரு மூங்கில் விதை ஒன்றை அவர் நட்டார். அதற்கு ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றி வந்தார். 6 மாத காலமாக எந்த விதமான ஒரு முளை, அந்த விதையிலிருந்து ஒரு முளையும் வெளியிலே வரவில்லை. அவர் யோசித்தார், அந்த விதை கருகிவிட்டது என்று யோசித்தார். ஆனால் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கடந்து பின்பு ஒரு சிறிய முளை ஒன்று வெளியிலே தெரிந்தது. ஆகவே இப்பொழுது அவர் நம்பிக்கையுடன் தண்ணீர் ஊற்றினார். அந்த முளை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான், மிகவும் மெதுவாகத்தான் அது வெளியிலே வந்தது. இவருக்கு முதலிலே புரியவில்லை. ஆனாலும் தொடர்ந்து 5 வருடங்கள் அவர் அதை பராமரித்த பின்புதான் 5வது வருடத்திலே ஒரு பெரிய முளை வெளியிலே வந்தது. பின்பு 5-6 வாரங்களுக்குள் திடீரென மூங்கில் மரம் உயரமாக 60 தொடக்கம் 70 அடி வரை வளர்ந்தது. அவர் வியந்து போனார். அப்போது நன்றாக விவசாயம் தெரிந்த ஒரு விவசாயியிடம் அவர் கேட்டார், ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று கேட்டபோது அவர் சொன்னார், இவ்வாறுதான் மூங்கில். அது வெளியிலே நன்றாக வரும் வரை அது தனது வேர்களை ஆழமாக பூமியிலே அது பதைக்கின்றது. அதனுடைய வேர்கள் ஆழமாக பூமி எங்கும் ஓடுகின்றது. அதன் பின்புதான் அந்த விதை மரமாக வளர்கின்றது. அப்போதுதான் எந்த உயரமாக அது வளர்கின்ற போது எந்த விதமான காற்றிலும் எந்த விதமான காரியங்களிலும் அது நிலையாக நிற்க முடியும் என்று அவர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இவ்வாறுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம். அந்த காரியங்களுக்கான பதில் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆனால் அந்த பதில் இந்த மூங்கில் மரம் எவ்வாறு வளர்கின்றதோ அது மாதிரி எங்களுக்கான பதில்களை ஆண்டவர் தயார் செய்து வைத்திருக்கின்றார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் சிறியவன் பலத்த ஜாதியாவான், அதை நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகின்றார். ஆகவே அவர் ஏற்ற காலத்திற்காக ஆண்டவர் காத்திருக்கின்றார். நாங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நாங்கள் இவ்வளவு காலமும் ஜெபித்தும் நாங்கள் கண்ணீரோடு காத்திருந்தும் எங்களுக்கான பதில்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று நாங்கள் ஏக்கமாக இருக்கின்ற போது ஆண்டவர் ஒன்றை நாங்கள் நினைக்க வேண்டும். முதலாவது, ஆண்டவர் எங்களை தயார் செய்கின்றார். எங்கள் சூழ்நிலையை அவர் தயார் செய்கின்றார். சரியான நேரத்திற்கு அவர் காத்திருக்கின்றார். அந்த நேரம் எங்களுக்கு வருகின்ற போது அதற்கான பதில் எங்களை நிச்சயமாக தேடி வரும். நாங்கள் காத்திருந்த பதில் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் முக்கியமான ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதினான். அந்த எக்ஸாமிலே முதல் முறை அவன் அவ்வளவு மார்க்ஸ் பெறவில்லை. அவன் தோல்வி அடைந்தான்.
இரண்டாவது முறையும் எழுதினான். இரண்டாவது முறை அதைவிட கொஞ்சம் கூடுதலாக எடுத்தான். ஆனாலும் தோல்வி அடைந்தான். கொஞ்சம் சோர்ந்து போனால், ஆனாலும் சலிக்காமல் மூன்றாவது முறை அவன் எழுதினான். மூன்றாவது முறை அவன் எதிர்பார்த்ததற்கு மேலாக மிகவும் ஹை மார்க்ஸுடன், ஆனர்ஸுடன் அவன் இந்த எக்ஸாமை அவன் பூர்த்தி செய்தான். அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். அவன் சொன்னான், நண்பனே, ஆண்டவர் எனக்கான பதிலை காத்திரமான பதிலாக அவர் தந்திருக்கின்றார். நான் 2 முறை அந்த பரீட்சையிலே நான் தோல்வி அடைந்த போது நான் யோசித்தேன், ஆண்டவர் என்னோடு இல்லை என்று யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் அந்த 2 முறையும் என்னை தோல்வியடை செய்தது எதற்காக என்று சொன்னார். மூன்றாவது முறை நான் இவ்வாறு ஒரு பெரிய மார்க்ஸுடன் நான் பாஸ் பண்ணுவதற்காக என்று அவன் சந்தோஷப்பட்டான். இப்படித்தான் ஆண்டவர் காத்திருந்த பதில் எனக்கு கிடைக்கவில்லை என்று நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே, இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்கின்ற போது இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், மகனை காத்திரு, நீ காத்திருந்த பதில் உன்னை தேடி வருகின்றது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எங்களை அவர் அந்த சூழ்நிலைக்காக அவர் தயார்படுத்துகின்றார். அந்த காத்திருந்த பதில் எங்களுக்கு கிடைக்கின்ற போது நாங்கள் எவ்வாறு நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை அவர் எங்களுக்கு சொல்லித்தர முயல்கின்றார். ஆகவே நாங்கள் சலிக்காது நாங்கள் காத்திருக்க வேண்டும். நாங்கள் விசுவாசத்துடன் நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கூட வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு விதமான விரக்தியோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கின்றலாம். ஏன் பதில் தாமதமாகின்றது என்ற காத்திருப்போடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் உங்களை தயார்படுத்துகின்றார். உங்கள் பதில்களுக்காக, அவர் தர வேண்டிய பதிலுக்காக உங்களை தயார்படுத்துகின்றார். உங்கள் சூழ்நிலையை அவர் தயார்படுத்துகின்றார். சரியான நேரத்திற்காக அவர் காத்திருக்கின்றார். அந்த பதில் இன்று கிடைக்காமல் போகலாம், நாளை கிடைக்காமல் போகலாம், நாளை மறுதினம் கிடைக்காமல் போகலாம், அடுத்த மாதம் கூட கிடைக்காமல் போகலாம், 2-3 மாதங்கள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த பதில் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. புதிய மாதத்திற்குள் நாங்கள் செல்ல போகின்றோம். கடந்த மாதத்திலே கூட ஒருவேளை சலிப்போடு நாங்கள் இருந்திருக்கலாம். நாங்கள் காத்திருப்புக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சலிப்போடு நாங்கள் ஒரு புதிய மாதத்துக்குள் நாங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் சரியான நேரத்திற்கு காத்திருக்கின்றார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் பதில் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்துக்குள் நாங்கள் செல்வோம். எங்கள் காத்திருப்புக்கான பதில் எங்களுக்கு இந்த புதிய மாதத்திலுமாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்துக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைப்போம். ஆண்டவர் எங்கள் அன்பு தேவன், எங்கள் இயேசு கிறிஸ்து எங்கள் அன்பு தேவன். எங்களை அவர் கைவிடுகின்றவர் அல்ல, அவர் எங்கள் கண்ணீரை காணுகின்ற தெய்வம் என்று வேதம் எங்களுக்கு சொல்கிறது. ஆகவே நீங்கள் காத்திருக்கின்ற அந்த பதில் இந்த புதிய மாதத்திலும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்திற்குள் நீங்களும் நானும் காலடி எடுத்து வைப்போம். ஆண்டவர் எனக்கான பதிலை இந்த புதிய மாதத்திலும் தருவார் என்ற நிச்சயத்தோடு, என்ற நம்பிக்கையோடு, என்ற விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்திலும் நீங்களும் நானும் காலடி எடுத்து வைப்போம். உங்கள் காத்திருப்பு வீண் போகாது. நீங்கள் காத்திருந்த பதில் வருகின்றது. ஜெபம் செய். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் காத்திருந்த பதில் வருகின்றது என்று நம்புகிறோம். இந்த புதிய மாதத்திற்குள் நாங்கள் செல்லுகின்ற போது அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் காலடி எடுத்து வைக்கணும். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் ஆசீர்வதியும். ஒரு பாதுகாப்பான நாட்களாக இந்த புதிய மாதம் இருக்க கிருபை செய்யும். உலகெங்கிலும் நடக்கின்ற போருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காகவும் உலகம் எங்கும் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த போர்களை நிறுத்தி சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டபடியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த போரை குறித்து கூட நாங்கள் ஜெபிக்கின்ற போது எங்கள் காத்திருப்புக்கான பதில் கிடைக்கின்றது என்று நம்புகிறோம். இவை யாவும் நிறுத்தப்பட்டு நாங்கள் தொடர்ந்தும் இந்த உலகத்திலே சமாதானமாக வாழ நீர் வழிவகை செய்வீர் என்று நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபித்த காரியங்களுக்காக மீண்டுமாயும் இடத்திலே வருகிறோம். எங்கள் காத்திருப்புக்கான பதில் எங்களை தேடி வருகிறது. எங்கள் கண்ணீருக்கான பதில் எங்களை தேடி வருகிறது. ஆண்டவரே, எங்கள் தாமதத்துக்கான பதில் எங்களை தேடி வருகிறது என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்திற்குள் நாங்கள் காலை எடுத்து வைக்க முதல் அருளை தாரும்.
எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாத்திரம் ஆசீர்வதி, போக்கிலும் பரத்திலும் துணையாக இரும். இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் பணிந்து கேட்கின்றோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரமபிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் நீங்கள் காத்திருக்கின்ற பதில் உங்களை தேடி வருகின்றது. வல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.